உறுப்பினராக இந்த வாய்ப்பு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறார். நிச்சயம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த பாலக்கோடு தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நம்முடைய தலைவர்கிட்ட சொல்லி அப்ப முதலமைச்சர் சொல்லி வாங்கி தருவார் திரு செந்தில்குமார் அவர்கள். நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அந்த வெற்றியை நீங்க தேடி தரணும். இந்த பாலக்கோடு இனிமே திமுகவோட வெற்றி கோடு பாலக்கோடுங்கிறது நான் நிரூபிச்சு காட்டணும். பாலக்கோடு தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராலும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தலைவர் செஞ்சிருக்கிறார். கடந்த 5 வருஷத்துல சின்னாறு அணை கால்வாய், கேசர்குடி அணை கால்வாய், இந்த உள்விட்ட 15 அணைக்கட்டுகள் புனரமைக்கப்பட்டிருக்கு. பஞ்சப்பள்ளி அணை மற்றும் ராஜபாளையம் அணை புனரமைக்கப்பட்டிருக்கு. பாலக்கோடு பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பாலக்கோடு பேரூராட்சிக்கு புதிய கட்டிடம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. பாலக்கோடு பேரூராட்சி மக்களுக்கு குடிநீர் திட்ட பணிகள் நடந்திருக்கு. மாரண்டள்ளி பேரூராட்சிக்கு புதிய கட்டிடம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. காரிமங்கலத்தில் உள்ள ஏரிகள் தூர்வாரப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கிற திட்டங்கள். அதே மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. முக்குளம், பலவரஹள்ளி, மாரண்டள்ளி உள்ள பகுதிகளில் புதிய சமுதாய நலக்கூடங்கள் தேவை கோரிக்கை வச்சிருக்கீங்க. கல்லுக்குட்டப்பட்டி மற்றும் காரிமங்கலம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் கோரிக்கை. பைசல்லியில் உள்ள ஏரியை தூர்வார வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அணிநலம் மற்றும் ஜோதியலில் கால்நடை மருத்துவமனை தேவை அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கீங்க. கொட்டமாரநல்லி, சொன்னம்பட்டி, வெள்ளி சந்தை, கும்பனூர் கிராமங்கள்ல பொது கழிப்பிட வசதி, அப்புறம் சில பகுதிகளில் நியாய விலைக்கடைகள், ரேஷன் கடைகள் வேணும், அங்கன்வாடி நிலையங்கள் தேவைன்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கொடுக்கிற வாக்குறுதி வருகின்ற 23ஆம் தேதி செந்தில்குமாருக்கு வாக்களிச்சு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு அவரை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா இந்த அத்தனை கோரிக்கைகளும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் போது 2021 முதலமைச்சர் அவர் போட்ட முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கான கையெழுத்து. விடியல் பயண திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் இந்த விடியல் பயண திட்டம்